வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் நல்லூர் வருடாந்த திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரம். யாழ் பல்கலைக்கழக நடைபாதை வியாபாரிகளை அங்கிருந்து வெளியேறுமாறு உத்தரவு. விமான பணிப்பெண்ணுக்கு நாமல் ராஜபக்ச 6 லட்சம் ரூபாய் வழங்கியதாக சபையில் அம்பலம். அதிகாரிகளை 8 வருடங்கள் அலையவிட்ட வெளிநாட்டு பிரஜை கைது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை அதிகரிப்பு. தனது தந்தையை விடுவிக்குமாறு சச்சிதானந்தம் ஆனந்த சுதாகரின் மகள் மீண்டும் கோரிக்கை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட 9 பேரை கைது செய்யுமாறு முறைப்பாடு. கனடாவில் இருந்து வந்தவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. இஸ்ரேல் திட்டமிட்ட வகையில் காசாவில் பட்டினியை இனப்படுகொலை ஆயுதமாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. தெஹிவலை ரயில் நிலையத்திற்கு அருகில் கடந்த ஜூலை 18ஆம் தேதி 11 மணியளவில் நபரொருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தேக நபர் இன்று அதிகாலை விசேட அதிரடிப்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை 4:30 மணியளவில் ககதுடுவ பகலகம கெதல்லோவிட பகுதியில் உள்ள பாலடைந்த வீடு ஒன்றை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சோதனையிட்டனர். இதன்போது அங்கு மறைந்திருந்த சந்தேக நபர் விசேட அதிரடிப்படையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். இதற்கு பதிலடியாக விசேட அதிரடிப்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த விசேட அதிரடிப்படை உறுப்பினர் ஒருவர் கலபோவில பயிற்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த சந்தேக நபரின் உடல் மேலதிக விசாரணைகளுக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பேராதனை மற்றும் திறந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 250 கல்வி இளமானி பட்டதாரிகளுக்கு ஏறத்தாழ 2 வருடங்களாக நியமனங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இவ்வாறு 3 குழுக்களுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்படாமல் அவர்கள் இன்னமும் காத்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயர்தரத்தில் அமைந்த பட்டங்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி பெற்ற அரச பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் வெற்றிடங்கள் நிலவும் சூழலிலும் அமைச்சரவை முடிவுகள் காரணமாக நியமனங்கள் தாமதமாகியுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வி இளமானி பட்டதாரிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைக்கு தீர்வொன்றை பெற்றுக் கொடுங்கள். இவர்களின் நலன் கருதி சரியான நடவடிக்கை எடுக்கப்படாமைக்கான காரணத்தை அறிய விரும்புகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நியமனங்களை வழங்கும் விடயத்தில் சட்ட பிரச்சினை தடையாக இருந்தால் அந்த சட்ட பிரச்சினை தீர்க்கப்பட்டவுடன் நியமனங்களை பெற்றுக் கொடுங்கள் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சபையில் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதி தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலைக்கு முன்பாக இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் மண்டைத்தீவு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரின் கத்திக்குத்துக்கு இலக்காகிய சுதுமலை மத்தி மானிப்பாயைச் சேர்ந்த 45 வயதுடைய நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். தாவடியில் அமைந்துள்ள மதுபான கடைக்கு அருகில் இத்தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது. காயமடைந்த நபர் மயக்கமடைந்து வயிறு மற்றும் இடது கையில் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இவ்விடயம் தொடர்பில் போலீசார் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றது. கந்தசுவாமி ஆலய வருடாந்திர மகோற்சவத்தை முன்னிட்டு ஆலய வெளி வீதியினை சுற்றி சிவப்பு வெள்ளை துணிகள் கட்டப்பட்டு திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நல்லூர் கந்தன் ஆலயத்தின் வருடாந்திர பெருவிழா எதிர்வரும் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 நாட்கள் மகோற்சவ திருவிழாக்கள் நடைபெறவுள்ளன. மகோற்சவ திருவிழாக்களின் 10ஆம் நாள் திருவிழாவான மஞ்சத் திருவிழா எதிர்வரும் 7ஆம் தேதியும் 22ஆம் திருவிழாவான மாம்பழ திருவிழா ஆகஸ்ட் 19ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. 24ஆம் நாள் திருவிழாவான தேர் திருவிழா ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி காலையும் மறுநாள் 22ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும் இடம்பெற்று மாலை கொடியிறக்கத்துடன் மகோற்சவ திருவிழாக்கள் நிறைவு பெறும். இந்நிலையில் உள்நாட்டில் இருந்து மாத்திரமல்லாது புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் நல்லூர் கந்தன் ஆலய பெரும் திருவிழாவை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்புறமாக அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக வியாபார நிலையங்களை அங்கிருந்து அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்நடவடிக்கைகளை நல்லூர் பிரதேச சபை மேற்கொண்டுள்ளது. மக்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக காணப்படும் தற்காலிக வியாபார நிலையங்களை அகற்றும் செயற்திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் பாத்மன் மயூரன் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நடைபாதையில் வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற அத்தனை வியாபார நிலையங்களையும் எதிர்வரும் ஜூலை 30ஆம் தேதிக்கு முன்னர் அகற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனையும் மீறி வியாபாரங்களில் ஈடுபடுகின்றவர்களில் அத்தனை வியாபார நிலைய பொருட்களும் பிரதேச சபையினால் கையகப்படுத்தப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் நடைபாதையில் வாகனங்கள் நிறுத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதுடன் அறிவுறுத்தலினை மீறி வாகனங்களை நிறுத்துவோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விமான பணிப்பெண் ஒருவரை அலரி மாளிகையின் ஒரு அறைக்கு அழைத்து 6 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கினார் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜயசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மக்களின் பணத்தை இவர்கள் இவ்வாறே மோசடி செய்கின்றனர் எனவும் இப்போது வெட்கமில்லாமல் பேசுகின்றார் எனவும் மஹிந்த ஜயசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். 2009ஆம் ஆண்டு பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி தன்னை அரசியல் பழிவாங்கல் காரணமாக தனது தொழிலை இல்லாமல் செய்ததாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்ட தொழிற்சங்க சட்டத்தின்படி தான் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் உங்களை போன்று தண்டச்சம்பளம் பெறவில்லை எனவும் மஹிந்த ஜயசிங்க நாமல் ராஜபக்சவிடம் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் பி தயாரத்ன இன்று காலை கொழும்பில் காலமானார். 1977ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியலில் நுழைந்த திரு பி தயாரத்ன, ஜே.ஆர். ஜெயவர்தன, ஆர். பிரேமதாச, டி.பி. விஜயதுங்க, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகிய ஜனாதிபதிகளின் கீழ் அமைச்சர் பதவிகளை வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பி தயாரத்ன திகாமடுல்ல மாவட்டத்திற்கு விதிவிலக்கான சேவையை செய்த அமைச்சர் எனவும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் நேற்றைய அகழ்வின் போது 3 மனித எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் மூலம் செம்மணி மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட மனித எண்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை 88ஆக உயர்வடைந்துள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 19ஆம் நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது. நேற்றைய அகழ்வின் போது 3 மனித எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டதுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 9 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 88 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இவற்றுள் இதுவரை 76 எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் இலங்கை தொழிலாளர் ஒருவர் அந்நாட்டின் தொழிலாளர்களால் சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் தென்கொரிய ஜனாதிபதி நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜி ஜொல்லாவின் நாஜு என்ற நகரில் உள்ள செங்கல் தொழிற்சாலை ஒன்றில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சக ஊழியர்களால் இலங்கையின் ஊழியர் கட்டி வைக்கப்பட்டு கேலிக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தாம் பல மாதங்களாக தொடர்ந்தும் அதிர்ச்சியினால் அவதிப்படுவதாக குறித்த இலங்கையர் தெரிவித்துள்ள காணொலி அதிகமாக பகிரப்பட்ட நிலையில் இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு தென்கொரிய ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். வேலைவாய்ப்பு அனுமதி முறைமையின் கீழ் 2024 தென்கொரியாவிற்கு சென்ற குறித்த ஊழியர் சக ஊழியருக்கு தொழிலை உரிய முறையில் கற்றுக் கொடுக்கவில்லை என குற்றம் சுமத்தியே ஏனைய ஊழியர்களால் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தை அறிந்த தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மியூங் எந்தவொரு மனித உரிமை மீறலுக்கும் தமது நாட்டில் இடமில்லை என தெரிவித்துள்ளதுடன் இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். சுமார் 8 வருடங்களாக இலங்கை அதிகாரிகளிடம் இருந்து தப்பியிருந்த நைஜீரிய நாட்டவர் ஒருவர் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மதிப்புமிக்க பரிசு பொதிகள் இருப்பதாகவும் அவற்றை விடுவிக்க பணம் தேவை என்றும் பொய் கூறி இலங்கை குடிமக்களிடம் சுமார் 15 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக குறித்த நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர் நாடு முழுவதிலும் உள்ள நீதிமன்றங்களில் தற்போது விசாரிக்கப்படும் பல வழக்குகளில் தொடர்பு பட்டுள்ளதாக போலீசார் மன்றில் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து வாதங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர் குறித்த வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிபதி தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை எதிர்காலத்தில் 5000 ரூபாவிலிருந்து 7500 ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்தடி சில்வா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு கட்டுவதற்கு வழங்கப்படும் நிதி உதவியை அதிகரித்தல், மாற்றுத்திறனாளிகளுக்கான காப்பீட்டு முறையை அறிமுகப்படுத்துதல் போன்ற திட்டங்களையும் எதிர்காலத்தில் செயற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்திற்கு இணங்க மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக பல திட்டங்கள் செயற்படுத்தப்படுகின்றன. நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 8.7% பேர் மாற்றுத்திறனாளிகள். இவர்கள் இல்லாமல் ஒரு வளமான நாட்டை உருவாக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகள் அழகான வாழ்க்கையை அடைய சமத்துவம் மற்றும் நியாயமான இடம் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அடுத்த 10 வருடங்களுக்குள் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய கொள்கை மற்றும் செயற்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சச்சிதானந்தம் ஆனந்த சுதாகர் 2008ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு 17 வருடங்களாக மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் 2 பிள்ளைகளின் தந்தையான இவருக்கு 9 வருடங்கள் கழித்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவரது மனைவியான ஜோகராணி தனது 36வது வயதில் 2018ஆம் ஆண்டு உயிரிழந்திருந்தார். ஆனந்த சுதாகர் மனைவியின் மரணச் சடங்கிற்கு அழைத்து வந்திருந்த போது அவரின் மகள் சிறைச்சாலை பேருந்தில் ஏறிச் செல்ல முயற்சித்திருந்தார். எனினும் அப்போது அங்கிருந்தவர்கள் அவரை தடுத்து நிறுத்தியதை அடுத்து சுமார் 17 வருடங்களாக தாயும் தந்தையும் இல்லாது வளர்க்கப்பட்டு வரும் சுதாகரனின் மகள் சங்கீதா தனது தந்தையை விடுவிக்க வேண்டுமென மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசேட செவியிலேயே அவர் இக்கோரிக்கையை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மிகுந்தலையில் உள்ள 2000 வருடங்களுக்கு மேலான பழமையான அனுலா சைத்தியை 300 மில்லியன் ரூபாவிற்கு விற்றதாக கூறி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட 9 பேருக்கு எதிராக மிகுந்தலை விகாராதிபதி தம்மரத்ன தேரர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். கடந்த 22ஆம் தேதி இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, புத்த சாசன முன்னாள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க, தொல்பொருள் முன்னாள் ஆணையாளர் நாயகம் பேராசிரியர் துஷித்த மெண்டேஸ், தொல்பொருள் முன்னாள் இயக்குனர் நாயகம் நிஷாந்தி ஜெயசிங்க, திட்டமிடல் இயக்குனர் அனுர பண்டார ஆகிய 9 பேர் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் 2000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான சைத்தியை மிக மோசடியான முறையில் இவர்கள் விற்றுள்ளதாகவும், மல்வத்த மகாநாயக்க தேரரும் இதில் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும், தேரர்களுக்கு இது குறித்து தெரியாது எனவும் மிகுந்தலை விகாராதிபதி தம்மரத்ன தேரர் தனது முறைப்பாட்டில் பதிவு செய்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பெருந்தொகை பொருட்களுடன் கனடா பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 52 வயதுடைய ஒருவரே கைது செய்யப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரிடம் இருந்து 5 கிலோகிராம் ஹொக்கைன் மற்றும் 12 கிலோகிராம் ஹசீஸ் ஆகிய போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களின் பெறுமதி சுமார் 400 மில்லியன் ரூபாய் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.